ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு விபி கிங்ஸ் ஆக்டிவிட்டி சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஸ்வீட் கார்ன் ரோஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட் கார்ன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 2 சோளக்கருது எடுத்திருக்கேன். இதில் மேலே உள்ள தோகை ஃபுல்லாக உரிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். அடுப்பு இப்போ ஆன் பண்ணி விட்டுறலாம். ஆன் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், கிரில்லுக்குள்ளது. இதில் நான் சப்பாத்தி எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மீஷோவில் தான் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். 198 வரைக்கும் வந்துருந்துச்சு. இதில் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவுமே சுலபமாக இருக்குது. இப்போது நான் சோளக்கருது 2ஐயுமே நான் எடுத்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த ஸ்டீல் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் இப்போ 2 சோளக்கருதையும் தூக்கி மேலேயே வச்சிடுறேன். இதை வச்சுட்டு அப்படியே ஒரே பக்கமாக வச்சுருக்காமல் கொஞ்சம் நம்ம திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கலாம். 1 செகண்டுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி நீங்கள் திருப்பி விட்டீங்க அப்படின்னா எல்லா சைடுமே நம்மளுக்கு ஸ்வீட் கார்ன் ரோஸ்ட் ஆயிரும். உங்கள்கிட்ட கிரில் ஸ்டீல் இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் அப்படி டைரெக்டாகவே அடுப்பில் வச்சு இன்னுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி திருப்பி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லா சைடுமே நல்லாவே ரோஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சோண்டு மிளகாத்தூள் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே நல்லா தூவி விட்டோம் அப்படின்னா டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் ரோஸ்ட் ரெடி. நம்மளோட சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளோட சேனலில் வர்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.